ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபி சீரிஸில் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இதோ பண்ணுறோம்னு சொல்லி இவ்வளோ நாள் இழுத்துட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் லைட்டிங். இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஹேமந்தையும் வந்து கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஹேமந்த் வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட் லைட்டிங்னா என்ன, ஒரு லைட்டிங்கை எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ஹேமந்த் சொல்லுவான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு. எங்களோட ஃபிலிம் அப்ரிசியேஷன் செஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மந்த் வந்து நாங்கள் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்து ஒருத்தரை கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். மேதகு படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரே வந்து கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்து அந்த படத்தை பற்றி வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இந்த மாதத்தோட ஃபிலிம் அப்ரிசியேஷன் வந்து நடக்க போகுது. இந்த மாதத்துல நாங்கள் ஃபிலிம் அப்ரிசியேஷனுக்கு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து மந்த்லி 300 அப்படின்ற ஒரு பேசிஸில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2 மந்த்ஸ்க்கு நீங்கள் சேர்த்து பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 500 அப்படின்ற ஒரு பேக்கில் வந்து நாங்கள் 2 மந்த்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே நீங்கள் 4 மந்த்ஸ் வர போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 900லேயே வந்து பண்ணலாம். நீங்கள் 900 பேக் சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்கள் 3 மாதம் பே பண்ணிங்கன்னா 1 மாதம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இன்னும் பெட்டராக பண்ணோம் அப்படின்றது தான் ஐடியா. இந்த மாதம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இவர். இந்த மாதிரி வந்து வேறு யாரெல்லாம் எங்களால் கூப்பிட முடியும், நாங்கள் கூப்பிட்டா யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கூப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். பெட்டராக வந்து எங்களோட ஃபிலிம் அப்ரிசியேஷன் செஷன்ஸை வந்து நாங்கள் நடத்த ட்ரை பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் எங்களை பிங்க் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் ஹேமந்த். இன்றைக்கி நம்ம எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சினிமாட்டோகிராஃபி சீரிஸில் லைட்டிங் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க சினிமாட்டோகிராஃபி சீரிஸில் ஏதாவது வீடியோஸ் போடுங்க, லைட்டிங் போடுங்க அப்படின்னு. ஸோ இனிமேல்ட்டு அந்த ஃபர்தர் டிலே இல்லாமல் இனிமேல்ட்டு ரெகுலராக வரப்போகுது. மந்த்லி ட்வைஸ் ஆச்சும் ஒரு வீடியோ வரும் சினிமாட்டோகிராஃபி ரிலேட்டடாக. அதில் லைட்டிங்காக இருக்கட்டும், லென்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், கேமரா ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கும், ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், மூவி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். இத்தனை நாள் ரொம்ப நாள் கேப் விட்டுட்டோம். இனிமேல்ட்டு அது ஃபர்தர் டிலே இல்லாமல் இனிமேல்ட்டு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 பாயிண்ட் லைட்டிங் பார்க்க போகிறோம். அதுதான் லைக் எல்லா லைட்டிங்க்கும் ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் லைக் ஃபர்தராக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பேசிக்ஸ் 3 பாயிண்ட் லைட்டிங் எல்லா ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு எந்த விஸ்காம் படித்தாலும் எந்த காலேஜ் போனாலும் உங்களுக்கு பேசிக் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்கன்னா 3 பாயிண்ட் லைட்டிங் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபண்டமெண்டலேருந்து போகிறதால 3 பாயிண்ட் லைட்டிங் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ 3 பாயிண்ட் லைட்டிங் 3 பாயிண்ட் லைட்டிங்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அது நேம்லே 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் இருக்கிறதுனால தான் அது 3 பாயிண்ட் லைட்டிங்னு சொல்கிறோம். 3 பாயிண்ட் லைட் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று கீ லைட், மெயின் சோர்ஸ் ஆஃப் த லைட்னு சொல்லுவோம். பிரைட்டஸ்ட் சோர்ஸ், மெயின் சோர்ஸ் ஆஃப் த லைட் வந்து கீ லைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபில் லைட். ஃபில் லைட் வந்து கீ லைட் கிரியேட் பண்ணுற ஷேடோஸை ஃபில் இன் பண்ணுறதுக்காக ஃபில் லைட். அப்புறம் பேக் லைட், சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்னொரு லைட் யூஸ் பண்ணுவோம், அது பேக் லைட். இப்போது 3 பாயிண்ட் லைட்டிங் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்னது அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 பாயிண்ட் லைட்டிங்கில் ஃபஸ்ட்டு கீ லைட் ப்ரைமரி சோர்ஸாக இருக்கும், பிரைட்டஸ்ட் சோர்ஸாக இருக்கும். நம்ம ஃப்ரேம்லேயே எந்த சோர்ஸ் ப்ரைமரியாக இருக்குது, பிரைட்னஸ் அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து கீ லைட்னு சொல்வோம். கீ சஜஸ்ட் ஃபார் ப்ரைமரி லைட்டிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது எடுத்துக்கோங்க. அது நம்ம எப்படி வைப்போம்னா பேசிக்காக கீ லைட் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் மேலே டாப் டவுன்லேருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீ லைட். செகண்ட் லைட் வந்து ஃபில் லைட். ஃபில் லைட் வந்து எதுக்குன்னா இப்போது நம்ம ஒரு லைட் சிங்கிள் லைட் கீ லைட் வைக்கும் போது அது ஒரு சைட் ஆஃப் ஃபேஸில் தான் லைட் படும், இன்னொரு சைட் ஆஃப் ஃபேஸில் வந்து ஷேடோஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஷேடோஸை ஃபில் இன் பண்ணுறதுக்காக நம்ம செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து ஃபில் லைட்னு சொல்லுவோம். இப்போ ஃபில் லைட் வந்து எப்போவுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஒயிட் போர்டாக இருக்கலாம், ஒரு ஒயிட் கார்டாக இருக்கலாம், ஒரு தர்மோகோலாக இருக்கலாம், ஒரு கிளாத்தாக இருக்கலாம், ஒரு ரிஃப்ளெக்டராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது ஏன் லைட் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறேன்னா இப்போ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட் கீ லைட்லேருந்து வர லைட்டை அந்த கார்டோ அந்த போர்டோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ஷேடோஸை ஃபில் பண்ணால் போதும். ஸோ நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி அது ஃபில் லைட் வந்து ஃபில் பண்ணால் போதும். ஸோ அந்த ஃபில்லின் வந்து எப்படி இருக்கணும்னா இப்போ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து 2னா இது 1ஆக இருக்கணும். ஓகேங்களா? 100%ல் ப்ரைமரி சோர்ஸ் இருக்குன்னா ஃபில் வந்து ஒரு 50% இருக்கணும். 2:1 ரேஷியோவில் இருக்கணும். ஏன் 2:1 ரேஷியோனா இப்போ கீயும் ஃபில்லும் ஈக்குவலான ரேஷியோவில் இருந்துச்சுன்னா நம்ம இமேஜ் ஃப்ளாட் ஆகிடும், ஒரு டெஃபினேஷன் இருக்காது. அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கீ அண்ட் ஃபில் லைட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறோமோ அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு இப்போ ரொம்ப டார்க்காக இருக்குது, ஃபில்லே இல்லை, கீ லைட் மட்டும் தான் இருக்குது, ஒரு சைட் ஆஃப் ஃபேஸ் இருட்டாக இருக்குன்னா அது வந்து ஒரு லைக் மூடியாக டார்க்காக ஒரு லோ கீயில் இருக்கும். இதுவே கீயும் ஃபில்லும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம வந்து ஹை கீ லைட்டிங் இருக்கும். ஒரு ட்ராமாக்கு, ஒரு காமெடி, ஒரு லவ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து அந்த மாதிரி லைட்டிங் பண்ணுவோம். ஒரு ஹாரரு, ஒரு த்ரில்லர் இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபில்லோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபில் லைட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம சீனோட மூட் டிட்டர்மைன் ஆகும். இப்போ 3 பாயிண்ட் லைட்டிங்கில் நம்ம தேர்ட் லைட் எதுன்னு பார்த்தோம்னா பேக் லைட் ஆர் பேக்ரவுண்ட் லைட்னு சொல்லுவோம். இப்போ பேக் லைட்டும் பேக்ரவுண்ட் லைட்டும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்ஜெக்ட் மேலே லைட் நம்ம பண்ணுறோம் பேக்லன்னா அதை பேக் லைட்னு சொல்லுவோம். அது எய்தர் ஹேர் லைட், இப்போ இந்த ஹேருக்கு யூஸ் பண்ணால் ஹேர் லைட்னு சொல்லுவோம், ரிம்க்கு யூஸ் பண்ணால் ரிம் லைட்னு சொல்லுவோம். அது நேம் சஜஸ்ட் எப்படி வேணாலும் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அது பேக் லைட். இதுவே நம்ம ஒரு பேக்ரவுண்டுக்கு லைட் பண்ணுறோம், சப்ஜெக்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து பேக்ரவுண்டுக்கு லைட் பண்ணுறோம், சப்ஜெக்ட் இல்லாமல் பேக்ரவுண்டுக்கு லைட் பண்ணுறோன்னா
அது வந்து பேக்ரவுண்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பேக் லைட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னா, நம்ம கீ லைட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பிளேஸ் பண்ணணும். இப்படி பிளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கிரியேட் ஆகும். அது வந்து உங்கள் ஃப்ரேமில் ப்ளீஸிங்காக இருக்கும். இப்போ ஏன் நான் இப்படி தான் வைக்கணுமா, இந்த மாதிரி இல்லாமல் நான் ரெண்டுத்தையும் ஒரே டைரக்ஷனில் வைக்கக்கூடாதுன்னா பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண போகிறீங்க, உங்கள் படத்துக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன், உங்கள் படத்தோட மூடும் அந்த ஃப்ரேமும் அந்த மாதிரி எனக்கு வேணும், அதுக்காக நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன்னா பண்ணலாம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ் தான். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரேக் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரூல்ஸ் தெரியாமல் பிரேக் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹேமந்த் வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட் லைட்டிங்னா என்ன அப்படின்ற அந்த மீனிங்கும் சொல்லியிருப்பான். அதே மாதிரி என்ன மாடலாக உட்கார வச்சு ஒரு லைட் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதிலேருந்து குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு வீடியோ வந்து எண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சோர்ஸை வந்து கிட்ட வைக்கிறீங்க, தூரம் வைக்கிறீங்க அப்படின்றத வச்சு வந்து உங்களோட லைட்டான எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே சோர்ஸை வந்து சப்ஜெக்ட் கிட்ட வச்சு எடுக்க பாருங்கள், ஷூட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பெட்டரான இமேஜ் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது உங்களுக்கு லைட் சோர்ஸ் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும், இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சு, இப்போ ரிம் லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தள்ளி வைங்க. இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் ரிம் லைட்லாம் வந்து ரொம்ப கிட்டே வச்சிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் மேபி ஆடாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் ரிம் லைட்லாம் தள்ளி வச்சு நல்லா பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வாலையே வந்து லைட் பண்ணியிருக்கோம். ஒரு பேக்ரவுண்ட் லைட் வந்து நாங்கள் பண்ணி அந்த வாலை வந்து லைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயத்த மைண்டில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் சினிமாட்டோகிராஃபி சீரிஸில் இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். முடிஞ்சால் வந்து நாங்கள் எப்படி ஒரு சீன்ஸ் ஷூட் பண்ணணும், இல்லை வந்து வேறு ஒரு லொக்கேஷன் நீங்கள் எப்படி ஷூட் பண்ணணும், ஒரு ஹாலு, ஒரு ரூமு, இதெல்லாம் நீங்கள் எப்படி லைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபியூச்சரில் வந்து கொண்டு வர போகிறோம். இப்போதைக்கு இந்த ரூமில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நாங்கள் பண்ணோம். இன்னும் எப்படி வந்து நாங்கள் லைட் செட் பண்ணியிருக்கோம், எங்கள் லைட்டிங் பேட்டர்ன் எப்படி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சரில் வரும். எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.